வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இதாங்க. பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய ஃப்ரண்ட் ஷாக் அப்சர்வர் பத்தி தான் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இது ரியர் ஷாக் அப்சர்வர். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சியாஸ்ல வந்து ஃபெயிலியர் ஆயிருச்சுங்க. இதனால இது எப்படி அதோட சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரஃப் ரோட்ல போறப்போ இப்போ நல்ல ஷாக் அப்சர்வரா இருக்குன்னா குஷன்ல ஒரு பள்ளத்துல ஏறி இறங்கும் போது இந்த மாதிரி ஒரு தடவை இந்த மாதிரி ஆக்ஷன் ஆகுங்க. ஒரு டைம் 2 டைம். இதே இந்த மாதிரி ஃபெயிலியர் ஆன ஷாக் அப்சர்வர்னு வைங்களேன், இது என்ன செய்யும் அப்படின்னா, அங்க பாத்தீங்களா இந்த மாதிரி வண்டி வந்து ஆசிலேட் ஆகிட்டே இருக்குங்க. வெஹிக்கிளோட ஸ்டெபிலிட்டி வந்து கம்ப்ளீட்டா லாஸ் ஆயிரும். இது பாருங்க எந்த அளவுக்கு ஃபெயிலியர் ஆயிருக்குதுன்னு. இந்த விட்டா அதுவே கீழே இறங்கிருது பாருங்க. நம்ம தான் மேல பிடிச்சி இழுத்தா வருது. இந்த இதே புது ஷாக் அப்சர்வர் பாருங்களேன் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. இந்த இருக்குது இல்லையா, அதுவாகவே மேல வந்துடும். இதை பாருங்க ரெண்டையுமே, இது விட்டாலே கீழே இறங்கிருது. இது புதுசு பாருங்க. ஸோ இது அப்புறம் இது எப்படி இந்த அளவுக்கு மோசமா இருந்துச்சு ஓடி இருக்கு வெஹிக்கிள் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இது பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா மோனோ டியூப் ட்வின் டியூப் அப்படின்னு ஷாக் அப்சர்வர்ல சொல்லுவோம் இல்லையா, இது வந்து ட்வின் டியூப்ங்க. இதுல பாருங்க கேஸ் ஃபில்டு அப்படின்னு போட்டிருக்கோம், டு நாட் ஓப்பன் அப்படின்னு. இதுக்குள்ள வந்து கேஸ் ஃபில் பண்ணிருக்காங்க, நைட்ரஜன் கேஸ். இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஹைட்ராலிக் ஆயில் இருக்கு இல்லையா, இது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு இன்ச் பைப்புன்னு வச்சுக்கிடுங்க. இது வந்து அதுக்குள்ள ஒரு 3/4 இன்ச் பைப்பு இருக்கும். அந்த 3/4 இன்ச் பைப்பை சுத்தி கேஸ் இருக்கும். அந்த 1 இன்ச் 3/4 இன்ச் பைப் இருக்கு இல்லையா சின்னது, அதுக்குள்ளுக்கு ஆயில் இருக்கும். அதுக்கு வெளியே அவுட்டர் இருக்கு இல்லையா, 1 இன்ச்சுக்கு 3/4 இன்ச்சுக்கு இடையில இருக்கு கேப்பு, அதுல கேஸ் இருக்குங்க. இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலிண்டர் பிஸ்டன் டைப் மெக்கானிசம் தான். அதுக்குள்ள சின்ன சின்ன ஆரிஃபைஸ் எல்லாம் இருக்கும். நம்ம ஷாக் அப்சர்வர் இருக்கு இல்லையா, அது கீழே பள்ளத்துல போய் வீல் மேல ஏறுறப்போ ஸ்பீட் பிரேக்கர்ல ஏறி அந்த ஆரிஃபைஸ் வழியே ஆயில் வந்து ஸ்லோவா அந்த ஷாக்கை உள்ள வாங்கிக்கிட்டு போயிட்டு ரிட்டர்ன் வெளியே வந்துட்டு இருக்குங்க. சேம் டைம் உள்ள இருக்கக்கூடிய கேஸும் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா கம்ப்ரஸ் ஆகிக்கும். இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா, கைனட்டிக் எனர்ஜி இருக்கு இல்லையா, அதை தெர்மல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணுங்க. அந்த தெர்மல் எனர்ஜியில இருக்க ஹீட் வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா ஹைட்ராலிக் ஆயில் மூலமா வந்து கூல் ஆகிக்கும். இது எங்க இருக்கு லொக்கேட் ஆயிருக்கும்னு வாங்க பாத்துடலாம். நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா, இது வந்து இவ்வளவு ஃபெயிலியர் ஆயிருக்கு அந்த ஷாக் அப்சர்வர். அப்படி இருந்து எப்படி அது வந்து ரன் ஆயிருக்குன்னு இந்த இருக்குது பாருங்க. இது வந்து ஹெலிக்கல் ஸ்ப்ரிங்னு சொல்லுவாங்க. இது வந்து ஹெலிக்கல் ஸ்ப்ரிங்ல ஓப்பன் டைப் ஹெலிக்கல் ஸ்ப்ரிங்குங்க. இந்த கேப் இருக்குது இல்லையா, இதனாலதான் இந்த கேப் இருக்கிறதுனால ஓப்பன் டைப்னு சொல்லுவோம். ட்ரெயின்ல பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா க்ளோஸ் டைப் ஹெலிக்கல் ஸ்ப்ரிங் இருக்குங்க. இது லொக்கேட் ஆயிருக்க இடம் இந்த இடத்துல தாங்க எக்ஸாக்டா மவுண்ட் ஆயிருக்கும். இந்த குவார்டர் பேனல் இருக்குது இல்லையா, அதுலயே வந்து இது ஒரு ஹோல் கொடுத்துருப்பாங்க மேல பாருங்க. அந்த ஹோலுல இந்த இந்த ஸ்டட் இருக்கு இல்லையா, இது போய் உள்ள போயிருக்குங்க. இது வந்து இங்க இருக்கும். இது வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு செமி இண்டிபெண்டன்ட் டைப் சஸ்பென்ஷன் சிஸ்டம் தாங்க, இண்டிபெண்டன்ட் கிடையாது. ஷாக் வந்து ஜென்ரேட் ஆகுதோ அந்த ஷாக்ல வந்து பாதி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வீலுக்கு போயிருங்க. இதே இண்டிபெண்டன்ட் ஃப்ரண்ட் வீல் பாத்தீங்க அப்படின்னா இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் சிஸ்டம் தான். அது பாத்தீங்க அப்படின்னா செப்பரேட்டா ஒரு வீல் எவ்வளவு ஷாக் வாங்குதோ அதுல அது வந்து அந்த ஷாக் அது உள்வாங்கிக்குங்க. இது எதனால ஃபெயிலியர் ஆயிருக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த வீல் இருக்குது இல்லையா, இதுல வந்து ஏரை வந்து ப்ரெஷர் அதிகமாச்சு நிறைய பேர் ரன் பண்ணுவாங்க ஏர் ப்ரெஷர் மைலேஜுக்காக. ஏன்னா ஏர் ப்ரெஷர் அதிகமா இருந்தால் நம்ம நார்மலாவே ஒருத்தர் தள்ளணும் அப்படின்னா வெஹிக்கிள் ஈஸியா மூவ் ஆகிரும் இல்லையா. ஸோ அதனால இன்ஜினுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும் வெஹிக்கிளை இழுக்கிறதுக்கு. அதனால ஏர் ப்ரெஷர் வந்து அதிகமா வந்து இதுல வந்து யூஸ் பண்றதுனால அந்த டயர் இருக்கு பாருங்க, அதுவே ஒரு குறிப்பிட்ட ஷாக் வந்து உள்வாங்கிக்கிறோம் அமுங்கி. இங்க வந்து ஏர் ப்ரெஷர் அதிகமா இருக்கிறதுனால டயர் வந்து பவுன்ஸ் ஆகும். நல்ல ரஃப் ரோட்ல போனோம் அப்படின்னீங்கன்னா பவுன்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த ஷாக் வந்து டயர் வாங்காம டைரக்டா இந்த ஹெலிக்கல் ஸ்ப்ரிங் அதுக்கு முன்னாடி இந்த ஷாக் அப்சர்வருக்கு போய் இந்த ஷாக் அப்சர்வருக்கு அதிகமா இருக்கிறதா ஹெலிக்கல் ஸ்ப்ரிங்குக்கு போகும். அப்படின்னா நம்மளுக்கு குஷன் கிடைக்குங்க. வீலுக்கு அப்புறம் ஷாக் அப்சர்வருக்கு தான் அந்த ஷாக் வந்து வரும். இங்க பாத்தீங்க அப்படின்னா இது ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படின்றதுனால மொத்த லோடுமே இந்த ஹெலிக்கல் ஸ்ப்ரிங்ல தாங்க ஆக்ட் ஆயிருக்கிறோம். ஸோ அதனால இந்த ஹெலிக்கல் ஸ்ப்ரிங்கோட ரிஜிடிட்டி இருக்கு இல்லையா, ஸ்டிஃப்னஸ், அதுவுமே வந்து குறையிறதுக்கு பாசிபிள் நிறைய இருக்குதுங்க. இதை பத்தின அடுத்த வீடியோவில் நம்ம ஏர்மேட்டிக் சஸ்பென்ஷன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்துக்கலாம். அந்த ஏர்மேட்டிக் சஸ்பென்ஷன் என்னென்ன வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்கலாங்க.